Number 4 பார்க்கலாம். A telecom company charges rupees 600 for a certain recharge scheme. This period balance is reduced by rupees 15 each day after the recharge. So, ஒரு டேக்கு 15 rupees சார்ஜ் அப்படின்னு யோசிங்க இதை. ஈச் டே 15 rupees வந்து நம்மளுக்கு என்ன ஆகிட்டே வரும், கம்மியாகிட்டே வரும். முதல்ல 600 rupees நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோன்னா ஒரு நாளும் 15 rupees கம்மியாகிட்டே வரும். ஸோ ரைட் அண்ட் ஈக்குவேஷன் தட் மாடல் the remaining balance வந்து b of x. b of x என்றது ரிமைனிங்னு வச்சுட்டு நம்மளுக்கு அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுத சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் யூஸிங் த ஸ்கீம் ஃபார் எக்ஸ் டேஸ். ஸோ ஒரு டே யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு தடவை 15 rupees குறையும். 2 நாள் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 2 தடவை 15 rupees குறையும். 2 times 15. 3 நாள் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா 3 times 15 rupees கம்மியாயிடும் இல்லையா? அப்போது எக்ஸ் டேஸ் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா ஆல்ரெடி இருந்த அமௌண்ட் 600லேருந்து 15 rupees எக்ஸ் டைம்ஸ் கம்மியாயிடும். எத்தனை டேஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அத்தனை 15 கம்மியாகும் இல்லையா? அதை தான் இப்படி எழுதணும். ஸோ இங்கே பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க ஈக்குவேஷன். ஸோ பேலன்ஸ் ஆஃப்டர் எக்ஸ் டேஸ் வில் பி 600 minus 15x அப்படின்னு நம்ம எழுதிடலாம். இதில் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க எக்ஸ்பிளைன் ஒய் இட் இஸ் லீனியர் டிகே அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஸோ அதுக்கு எப்படி ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. ஸோ இப்படி எழுதுங்க. திஸ் ரெப்ரசன்ட் லீனியர் டிகே தான். ஒரே மாதிரியான அமௌண்ட் கண்டினியூஸாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து லீனியர் டிகே நம்ம சொல்லுவோம். பிகாஸ் அ பேலன்ஸ் டிக்ரீசஸ் பை கான்ஸ்டன்ட் அமௌண்ட் rupees 15 எவ்ரிடே. டெய்லி 15 எக்ஸாக்டாக சேம் அமௌண்ட் கம்மியாகிறதுனால இதை லீனியர் டிகே நம்ம சொல்லலாம். இதில் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஆஃப்டர் ஹவு மெனி டேஸ் வில் த பேலன்ஸ் ரன் அவுட். ஸோ எப்போ வந்து பேலன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு 15 rupees போயிட்டே இருக்கணும். இதுதான் பேலன்ஸ் அமௌண்ட். பேலன்ஸ் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மேட் தான் நம்ம எழுதியிருக்கோம். இனிஷியல் அமௌண்ட்லேருந்து டெய்லி 15 rupees கம்மியாகுது. ஸோ நம்ம வந்து பேலன்ஸ் அமௌண்ட் எப்போ ஜீரோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பேலன்ஸ் அமௌண்ட் வென் இட் வில் பிகேம் ஜீரோ அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ பி ஆஃப் எக்ஸோட ஈக்குவேஷன் என்னது? 600 minus 15x equal to 0 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இங்கே இருக்கிற இந்த மைனஸ் 15x அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் ப்ளஸ் 15x ஆகிடும். அப்போ 600 equal to 15x அப்படின்னு கிடைக்குது. ஸோ எக்ஸ் தானே நம்மளுக்கு வேணும். மல்டிப்பில் இருக்க 15 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா டிவிஷனுக்கு வந்துடும். 600 by 15 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இடத்தை கேன்சல் பண்ணுங்கள். 15 டேபிளில் 15 1s are 15 4s are 16 ஒரு 0 இருக்கிறதுனால அந்த 0வை நம்ம எடுத்துக்கணும். அப்போ x is equal to 40. இப்போ 40 தான் எக்ஸ். அப்போ ஆஃப்டர் எக்ஸ் டேஸ் ஆஃப்டர் 40 days தான் பேலன்ஸ் வந்து என்ன ஆகும்? ரன் அவுட் ஆகும். ஸோ த பேலன்ஸ் வில் ரன் அவுட் ஆஃப்டர் 40 daysன்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணுங்க. அதில் தேர்ட் பார்ட் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க மேக் எ டேபிள் வேல்யூ ஆஃப் எக்ஸ் வேரிங் ஃப்ரம் 1 to 10. 1 to 10 daysக்கு வந்து பேலன்ஸ் அமௌண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்ன்றத டேஸ்ன்னு எடுத்துட்டு 10 வரைக்கும் நம்பர் போட்டுக்கலாம். அண்ட் ஷோஸ் ஹவு த பேலன்ஸ் ரெடியூசஸ் வித் டைம்னு கேட்டிருக்காங்க. பேலன்ஸ் வந்து ரெடியூசஸ் கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா rupees 15 எவ்ரி டே. ஈச் டே 15 per day. ஒரு டேக்கு 15 rupees என்ன ஆகுது? கம்மியாகிட்டே வருது. ஸோ இனிஷியலாக அங்கே 600 இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆஃப்டர் 1 day இந்த அமௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னா 600லேருந்து 15 மைனஸ் ஆகும். 600ல் 15 மைனஸ் பண்ணிட்டோம்னா 585. ஸோ ஆஃப்டர் 1 day 585 தான் அதோட பேலன்ஸ். ஸோ அதுக்கு அடுத்த டே வேணும்னா 585லேருந்து திருப்பியும் ஒரு 15 மைனஸ் பண்ணும். 585ல் 15 மைனஸ் பண்ணால் 570. 570ல் 15 மைனஸ் பண்ணால் 555 வந்துடும். திருப்பியும் ஒரு 15 மைனஸ் பண்ணால் 540. 540ல் 15 மைனஸ் பண்ணும்போது 525. 525ல் மைனஸ் பண்ணும்போது 510. 510ல் மைனஸ் பண்ணோம்னா 15 495. 495ல் 15 மைனஸ் பண்ணால் 480. 480ல் 15 மைனஸ் பண்ணும்போது 465. திருப்பி 15 மைனஸ் பண்ணால் 450. ஸோ ஆஃப்டர் 10 days அவங்களோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 450 rupees இருக்கும் அப்படின்றது இந்த டேபிள்ல இருந்து கிடைக்குது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.